இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழகம் வந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராஜீவ் காந்தியுடைய படுகொலை இந்தியாவை உலுக்கி போட்டது. அந்த தேர்தல் களமே அன்றைக்கு பரபரப்பானது. ராஜீவ்காந்தி கொலை சம்பந்தமாக வழக்கு பல ஆண்டுகள் நடைபெற்றது. ராஜீவ்காந்தி கொலைக்கு மூளையாக செயல்பட்டு ராஜீவ்காந்தி கொலையை நிறைவேற்றிய சிவராஜன், தனு ஆகிய 2 பேரும் பெங்களூருக்கு அருகில் கோணகுண்டா என்கின்ற இடத்தில் சைனைட் மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார்கள். ஆனால் அந்த கொலையில் சம்பந்தமில்லாமல் அந்த இடத்தில் இருந்தார்கள் அல்லது அந்த கொலையில் ஈடுபட்ட சிவராஜனுடன் ஏதோ ஒரு நாள் 2 நாள் நண்பர்களாக பழகியவர்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். 32 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கொலை குற்றத்திற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சரியான விசாரணை இல்லாமல் பல ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். அப்படி சிறையில் இருந்தவர்களில் ஒருவர் பேரறிவாளன். ஏற்கனவே அவர் டிப்ளமோ பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி. அந்த வாலிபரை கைது செய்தார்கள். அவர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? ராஜீவ்காந்தி அவர்களை கொலை செய்த சிவராஜனுக்கு 9 வோல்ட் பேட்டரி வாங்கி கொடுத்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த 9 வோல்ட் பேட்டரியை எதற்காக சிவராஜன் கேட்டார் என்று கூட தெரியாமல் பேரறிவாளன் வாங்கி கொடுத்தார். அதை மட்டுமே வைத்துக்கொண்டு பேரறிவாளன் 32 ஆண்டுகள் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் இருந்தார். பேரறிவாளன் உள்ளிட்ட ராஜீவ்காந்தி கொலை குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பல இடங்களில் தொடர் போராட்டங்கள், மக்கள் திரள் போராட்டங்கள் நடந்தது. காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி நீங்களாக மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பினார்கள். அதற்கு பிறகு சட்ட போராட்டம். அதன் மூலம் பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்றத்திலே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தீர்மானம் போட்டார், அவர்களுக்கு பொது மன்னிப்பு கொடுக்கிறோம் என்று. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் இந்தியாவின் புகழ்பெற்ற வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி வாதாடி பேரறிவாளன் கழுத்திலே தொங்க வேண்டிய தூக்கு கயிற்றை அறுத்து எறிந்தார். அதற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். சிவராஜன் விடுதலைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவர் ஐயா அவர்கள் மக்கள் போராட்டங்களை நடத்தினார், தொடர்ந்து குரல் கொடுத்தார். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் சட்ட போராட்டத்தை சமரசம் இல்லாமல் நடத்தி அந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி பெற்றார். இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் இவர்கள் சிறையிலிருந்து வெளிவருவதற்கு காரணமாக இருந்தார்கள். சிறையிலிருந்து வெளிவந்த பேரறிவாளன் சட்டம் படித்தார், BL பட்டம் பெற்றார். அதற்கு பிறகு தன்னை வழக்கறிஞராக சென்னை பார் கவுன்சிலில் பதிவு செய்தார். இதுவரை அமைதியாக இருந்த கூட்டம் பேரறிவாளனை விடுதலை செய்யும் பொழுது கொக்கரித்த காங்கிரஸ் கட்சி, பாரதிய ஜனதா கட்சிகள், இந்த தமிழ்நாட்டின் தேவையில்லாத லக்கேஜுகள் இவர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும். ஆனால் இவர்களை மாறி மாறி கூட்டணி வைத்து திமுகவும் அண்ணா திமுகவும் இவர்களை தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக அண்ணா திமுக தோள்களிலே தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சவாரி செய்து கொண்டிருக்கிறது. இந்த காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மயிலாடுதுறை சுதா என்பவர் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஒரு தேச துரோக குற்றவாளியா பேரறிவாளன்? என்ன தேச துரோகம் செய்தான்? இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திற்கு வெடிகுண்டு வைத்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் தேச தியாகிகள் என்று சொல்லப்படுகின்ற வகையில் பேசுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. பேரறிவாளன் என்ன பாராளுமன்றத்திற்கு குண்டு வைத்தாரா? பேரறிவாளனுக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் சம்பந்தம் உண்டா? எந்த சம்பந்தமும் இல்லை. திட்டமிட்டு வேண்டுமென்றே ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சேர்க்கப்பட்டவர் தான் பேரறிவாளன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்த அந்த கோப்புகள், அந்த அதிகாரிகள் லண்டன் மாநகரத்தில் நடந்து செல்கின்ற பொழுது அந்த கோப்புகளை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்று சொன்னார்கள். பல கோடியை செலவு செய்தார்கள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரிக்கிறோம் என்று சொல்லி. ராஜீவ்காந்தி கொலை வழக்கை விசாரித்தவர்கள் எல்லாம் லண்டனுக்கு ஏரோபிளானில், பிளைட்டில் பறந்து கொண்டிருந்தார்கள் உலகத்தின் பல நாடுகளுக்கு. அதை பற்றி புரட்சியாளர் பழனிபாபா கேட்டார், நீங்கள் எல்லாம் லண்டனுக்கும் பாரிஸுக்கும் விமானத்தில் பறக்கிறீர்களே, நீங்கள் என்ன பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸா?
நீங்க எல்லாம் என்ன வேல்ஸ் இளவரசர்களா? நீங்கள் அந்த பரம்பரையில் வந்தவர்களா என்று பழனி பாபா கேட்டது எனக்கு இன்றைக்கும் நினைவு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது சிறையிலிருந்து 32 ஆண்டுகள் கழித்து வெளியே வந்த பேரறிவாளன் படித்து முன்னேறி பட்டம் பெற்று இன்றைக்கு பார் கவுன்சிலில் பதிவு செய்து வக்கீலாக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கப் போகிறார். எப்பொழுது? தன்னுடைய இளமை காலங்களை சிறைச்சாலையில் கழித்துவிட்டு, எப்படி நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்க விடுதலைக்கு போராடிய அந்த புரட்சியாளன் தன்னுடைய இளமை காலங்களை சிறைச்சாலையில் கழித்துவிட்டு வெளியே வந்தாரோ, அதை போல சிறைச்சாலையில் தன்னுடைய இளமை காலங்களை தொலைத்துவிட்டு வயதான காலத்திலும் தன்னம்பிக்கை தளராமல் விடா முயற்சியோடு படித்து பட்டம் பெற்று வக்கீலாக பதிவு செய்கிறார் என்று சொன்னால் உள்ளபடியே அனைவரும் அதை பாராட்டி இருக்க வேண்டும். காரணம், இன்றைக்கு 18 வயது 20 வயது இளைஞர்களே படிக்க மாட்டேன் என்று தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் படிப்பின் அருமை தெரியாமல், அதை பற்றி புரியாமல், படிக்காமல் அந்த வாய்ப்பை தவறுவிடுகின்ற இந்த காலத்தில் 50 வயதை நெருங்கி இருந்தாலும் கூட சளைக்காமல் மீண்டும் படித்து பட்டம் பெற்ற அந்த தன்னம்பிக்கையும் அந்த விடாமுயற்சியும் பாராட்டி இருந்தால் அவர்கள் சரியான மக்கள் பிரதிநிதிகள். ஆனால் இவர்களுடைய சுய லாபத்திற்காக, இவர்கள் கட்சியின் தலைமையை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு பேரறிவாளனை தேச துரோகி என்று இந்த காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா பேசுகிறார் என்று சொன்னால், முதலில் இந்த காங்கிரஸ் கட்சி சுதாவிற்கு ஓட்டு போட்ட மக்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்வேன். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கலாமா? இந்த தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாவை தேர்ந்தெடுக்கலாமா? அந்த மக்கள் தான் சிந்தித்து ஓட்டு போட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த மக்கள் சிந்திக்க தவறினார்கள். விளைவு இன்றைக்கு இந்த பிஞ்சு குளவிகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே பிதற்றி கொண்டு இருக்கிறது. எது தேச துரோகம்? ஒரு நண்பருக்கு அவன் கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பது தேச துரோகம் என்று இந்த நாட்டிலே பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஈழத்திலே பிரச்சனை, தமிழர்கள் உரிமைகளுக்காக போராடுகிறார்கள். அந்த ஈழத்தின் பூர்வீக குடிமக்கள் தமிழ் இனம் போராடுகிறது. விடுதலை போராளிகள் குழுக்கள் வருகிறது. அதில் பிரதான குழுவாக பிரபாகரன் தலைமையில் ஒரு குழு இருக்கிறது. அவர்கள் போராட்டத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காக ராஜீவ்காந்தி ஜெயவர்தனையுடன் நயவஞ்சகமாக ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்திய அமைதி படையை அனுப்பி அங்கே தமிழர்களை கொன்று குவித்தார்களே, அது என்ன தேச தியாகமா? ராஜீவ்காந்திக்கு போனால் அது உயிர், மற்றவர்களுக்கு, தமிழர்களுக்கு, ஈழ தமிழர்களுக்கு போனால் அது என்ன மயிரா? ஈழ தமிழர்கள் கொன்று குவித்ததை பற்றி காங்கிரஸ் கட்சி என்றைக்காவது பேசி இருக்கிறதா? பாராளுமன்றத்திலே சொன்னான். அன்றைக்கு இலங்கை அதிபராக இருந்த ராஜபக்சே போரை நடத்தியதே இந்தியாதான் என்று சொன்னான். ஈழ தமிழர்களை கொன்று குவித்து விட்டு, தமிழர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு, தமிழர்களை அழிப்பதற்கு துணை போய்விட்டு இவர்கள் பேரறிவாளனை பார்த்து தேச துரோகிகள் என்று சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன யோகியதை இருக்கிறது? இந்த காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அவர்களுக்கு இனியாவது காங்கிரஸ் கட்சி தன்னை திரித்துக் கொள்ள வேண்டும். திமுகவின் தோளில் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் நீங்கள் தேச தியாகிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஒரு பொய்யை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அது உண்மையாக இருக்குமானால் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலே தனியாக எந்த தேர்தலாவது போட்டியிடுமா? போட்டியிட்டு உங்களை தேச தியாகிகள் என்று நிரூபிக்க தயாரா? உங்களை தமிழக மக்கள் நிராகரித்து பல ஆண்டுகள் கடந்து விட்டது, அரை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. நீங்கள் இருப்பதை காட்டிக் கொள்வதற்காக இந்த மண்ணின் மைந்தர்களை, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களை தேச துரோகிகள் என்று சொல்வதை இனியாவது நிறுத்திக் கொள்ளுங்கள். இல்லையேல் கடுமையான பின் விளைவுகள் ஏற்படும் என எச்சரித்து மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.